அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர் பற்றி பேச இருக்கிறோம். நான் முதலில் இந்த ஸ்ப்ரிங்க்லரை ஸ்க்ரீன் தெரியக்கூடிய இந்த ஸ்ப்ரிங்க்லரை நான் முதலில் ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால், கம்பெனியில் பார்க்கும்போது எப்படி வேலை செய்யும் என்று நினைத்தேன் என்றால், ஏதாவது ஒரு ஃபயர் வரும்போது இதிலிருந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும். ஃபயர் அணைந்தவுடன் அது உள்ளே போய்விடும் அப்படி என்று நினைத்தேன். நான் நினைத்தது போல் அல்ல. இது மிகவும் சிம்பிளான, அதே சமயத்தில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் இதை டிசைன் செய்திருக்கிறார்கள். இதை பற்றி நாம் மேலும் விவரமாக பேசுவோம். வேறு ஒரு மாதிரியும் நான் புரிந்து கொண்டேன். எப்படி என்றால், ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உடைந்து தண்ணீர் வரும்போது அதே போன்று அந்த ஃப்ளோரில் உள்ள அனைத்து ஸ்ப்ரிங்க்லரும் உடைந்து தண்ணீர் வரும், மற்ற ஃப்ளோரிலும் தண்ணீர் வரும் என்று நினைத்திருந்தேன். ஒரு இடத்தில் ஸ்ப்ரிங்க்லர் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது, பின்னர் அனைத்து ஃப்ளோரிலும் தண்ணீர் வருகிறது. எங்கு ஃபயர் வருகிறதோ அங்கு மட்டுமே இது ஆக்டிவேட் ஆகும், மற்ற இடங்களில் ஆகாது. இப்போ இந்த ஸ்ப்ரிங்க்லர் எப்படி வேலை செய்கிறது என்பதை வெரி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க, லெட் அஸ் கோ டு தி சேனல். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்க்லர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 4 பார்ட்ஸாக இது பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டிஃப்ளெக்டர். இந்த டிஃப்ளெக்டரில் தான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் வந்து ஃபுல்லாக இதில் பட்டு 360 டிகிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். வர ஃபோர்ஸில் வந்து அப்படியே பவுடர் மாதிரி இந்த மாதிரி 4 சைடுமே தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபாக் மாதிரி தண்ணி பட்டு 360 டிகிரியும் எல்லா பக்கமும் தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். சுற்றும் நான் சொல்லவில்லை, ஜஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? அது வந்து டிஃப்ளெக்டர். அடுத்தது ஃப்ரேம், மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரிங்க்லர் பல்பை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம். ஓகே, தென் சீட்டிங் அசம்பிளி. ஸ்ப்ரிங்க்லர் பல்பை வந்து இது ஒரு ஜஸ்ட் சீட்டிங், இது வந்து யாரும் வெல்ட் பண்ணல, ஜஸ்ட் சீட் பண்ணி வச்சிருக்காங்க. மெயினான ஐட்டம் தட் இஸ் த ஸ்ப்ரிங்க்லர் பல்ப். இது ஒரு பல்பு, இதுக்குள்ள லிக்விட் இருக்கு. என்ன லிக்விட்னா, ஆல்கஹாலும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி இந்த பல்பு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னலாக ஹீட், ஃபயருடைய ஃப்ளேமோ ஈவன் ஹாட் ஏர் வந்தாலுமே இந்த பல்பு உடஞ்சி இந்த சீட்டிங் வந்து வெளியில் போய் இந்த பைப்லைன்லேருந்து வாட்டர் வெளியே வரும். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இப்படி தான் வெடித்து தண்ணி வெளியில் வரும். ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக ஆக்சுவல் சிஸ்டத்தை பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து 5 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஆரஞ்ச், ரெட், எல்லோ, க்ரீன், ப்ளூ. ஸோ ஒவ்வொரு ஸ்ப்ரிங்க்லரும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் பிரேக் ஆகும். ஸோ நம்ம கம்பெனியில் என்ன ப்ரொசீஜர், என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ப்ரொடக்ஷன் பிளாக்ல எவ்வளோ ஹீட் இருக்குது, ஆஃபீஸில் எவ்வளோ ஹீட் இருக்குது, சரிங்களா, மெயின்டெனன்ஸ் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, வேர் ஹவுஸில் எவ்வளோ ஹீட் இருக்குது, இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணி இதில் வந்து எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்க்கு வந்து 57 டிகிரி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 79 மேபி ஒரு கிச்சன் ஏரியா, இல்லை வந்து ஸ்பெஷல் ஃபுட் கோர்ட் ஏரியா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 141 சம் பாய்லர் ஏரியா, பேக்கிங். 141 வந்து பாய்லர் இல்லை பேக்கிங் ரூம்னு இருக்கும் சில கம்பெனியில். அங்கெல்லாம் வந்து 80-90 டிகிரி போகும். ஸோ ஃபார் சேஃபர் சைடு 141 டிகிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்லைடு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஸ்லைடில் வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் வந்து பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணோம். இந்த ப்ராசஸ்க்கு இந்த ஸ்ப்ரிங்க்லர் வேணுங்கிறத பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஏரியா ஸ்பெசிஃபிக். ஒரு ரூமுக்கு, ஒரு ஆஃபீஸ்க்கு ஆஸ்தட்டிக்காக அந்த லொக்கேஷன் சில இடத்துல வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் நம்ம மாடிஃபை பண்ணி போடலாம். அதுக்கும் நம்மக்கிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து அப்ரைட் ஸ்ப்ரிங், எனக்கு வந்து ஃபால் சீலிங் ரொம்ப கீழே இருக்குது, அப்ரைட் போடணும் அப்படின்னா அதுக்கு அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கலாம். இது வந்து லோ சீலிங், நல்லா கேட்டுங்க, லோ சீலிங்கு. ஓகேங்களா? எனக்கு ஸ்ப்ரிங்க்லர் கீழே போட்டோன்னா கொஞ்சம் அதனுடைய ஸ்பேஸ் வந்து கம்மியாகும். அப்படிங்கன்னா அதுக்கு வந்து அந்த அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் பண்ணிக்கலாம். இது வந்து வால் சீலிங் ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அப்ரைட் நீங்கள் போகலாம். இல்லை ஃபால் சீலிங் இருக்கு, ஃபால் சீலிங் இருக்கிற ஏரியாவுக்கு
எபோவ் ஸ்ப்ரிங்க்லர் அப்ரைட் ஸ்ப்ரிங்க்லர் போடலாம். வால் சீலிங்ல 800 mm மேலே ஸ்பேஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒயரிங் ஓகே மற்ற சர்வீசஸ்லாம் போகும். அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர். பெண்டன்ட்னா கீழ் பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கிறது. ஸோ இது வந்து ஃபால் சீலிங் கீழே நீங்கள் போடலாம். இல்லை வந்து எனக்கு வந்து சஃபிஷியண்டான ஒரு 12 feet எனக்கு சீலிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர். இந்த ஸ்ப்ரிங்க்லர் போய்க்கலாம். சில இடத்துல கிரிட்டிக்கல் எனக்கு வந்து சீலிங் இடமே கிடையாது, சைடில் தான் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர். சரிங்களா, சைடில் வால் இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன். சரிங்களா, இதுதான் சைடு வால் ஸ்ப்ரிங்க்லர். இன்டீரியருக்கு ஏற்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹரிசான்டல் சைடு வால், வெர்டிக்கல் சைடு வால். ஸோ உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கஸ்டமர்ஸ் சில ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க. எங்கள் ஆஸ்தட்டிக் தான் மெயின் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் ப்ரொஜெக்ட் ஆனது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபயர் சேஃப்டியில் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சி கன்சீல்டு ஹரிசான்டல் சைடு வால், கன்சீல்டு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஃபால் சீலிங் உள்ளே இருக்கும், கன்சீல் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர். இதுதான் கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ஹீட் வந்த உடனே அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி கீழே வந்துடும். அதுக்கப்புறம் பல்புக்குள்ளே ஹீட் போனதுக்கப்புறம் அந்த பல்புலேருந்து தண்ணி வரும். இந்த பிளாஸ்டிக் வந்து சூடான உடனே மெல்ட் ஆகி ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இந்த பிளாஸ்டிக் பார்க்குறீங்களா, இது வந்து அந்த ஹீட்டில் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்க்லர் பல்ப் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்க்லர் பல்பெலாம் ஆக்டிவேட் ஆகும். இது நீங்கள் வந்து ஃபால் சீலிங்கில் மெர்ஜ் பண்ணிடலாம். இது தனியாக ப்ராஜெக்ட் ஆகி தெரியாது. ஸோ மெயின்லி இந்த ஒரு ஹைஃபையான ஆஃபீஸு, மாலு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகி இருக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரை நம்ம சூஸ் பண்ணுறோம். அஸ்தட்டிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள். நம்ம ஸ்பேஸு எப்படி இருக்குது, நம்ம ஏரியா, நம்ம லொக்கேஷன் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லரை சூஸ் பண்ணிக்கலாம். கன்வென்ஷனல் ஸ்ப்ரிங்க்லர் இது இனிஷியலாக வந்தது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ப்ரிங்க்லர் சூஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் அந்த டெம்பரேச்சர். ஸோ கன்சீல்டு ஸ்ப்ரிங்க்லர் 57 டிகிரி, ஓகேவா, பெண்டன்ட் ஸ்ப்ரிங்க்லர் 79 டிகிரி. ஸோ அதையும் இதையும் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா, அஸ்தட்டிக் பர்பஸ்க்காக இந்த ரிசஸ்ட் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங்க்லர் டெம்பரேச்சர் படி நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. கேட்டகரி ஆஃப் என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் வேணும், அஸ்தட்டிக்கா, கன்சீல்டா, எல்லாமே டெம்பரேச்சர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து பைப் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. என் பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பைப் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. லைன் வந்து ப்ரெஷராக இருக்குது, 6 kg ப்ரெஷர். பம்ப் ரூமில் வந்து பம்ப் ரெடி, சம்பில் வந்து ஃபுல் வாட்டர் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம இப்போ பிரேக் பண்ண போகிறோம். பிரேக் பண்ண போகிறோன்னா ஃபயரை வச்சு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நான் உடைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் NBC ஃபாலோ பண்ணியிருக்கோம், NFBA ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்க்லர் உடைச்ச உடனே என்ன சீக்வன்ஸ் நடக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்று, ஸ்ப்ரிங்க்லர் உடைச்ச உடனே தண்ணி ஃப்ளோ வரும். பம்ப் ரூமில் வந்து இண்டிகேஷன் ஃப்ளோ சுவிட்ச் இண்டிகேஷன் கொடுத்து பம்ப் ரூமுக்கு கம்யூனிகேஷன் போவோம். பம்ப் ரூம்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கம்யூனிகேஷன் போவோம். ஸோ அவங்க வந்து வாக்கியில் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில், தேர்ட் ஃப்ளோரில் ஏதோ ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி ஃப்ளோவாக இருக்குது, ஸ்ப்ரிங்க்லர் உடஞ்சிருக்குமா பாருங்கள், செக் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போய் பார்க்கணும். தென் ஒன்லி வி வில் கம் டு நோ இங்கே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உடஞ்சி போயிருக்குன்னு. இந்த ஆட்டோமேஷன் எங்கேயும் வேலை செய்யலைன்னா தண்ணி போயிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உடைக்க போகிறோம். ஃபயர் பண்ணி ஒரே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உடைக்க போகிறோம். இந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் உடைச்சோன்னா அந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இருந்து தான் தண்ணி வரும், பக்கத்துலேருந்து தண்ணி வராது. ஸ்ப்ரிங்க்லர் டெஸ்ட் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபோர்ஸாக இந்த ஸ்ப்ரே ஆகுதுன்னு பாருங்கள். இது கீழே இருக்க ஃபயர் இம்மீடியட்டாக ஆஃப் ஆகிடும்.
இப்போ பில்டிங்கை வந்து ஃபயர்லேருந்து காப்பாற்றணுன்னா இந்த ஃபயர் சிஸ்டத்தை பக்காவாக வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். இது பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபயரில் யூஸ் ஆன இந்த பல்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த யூஸ் இல்லை, திரும்பி புதுசாக வாங்கி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஏரியா எப்படி கவர் பண்ணுதுன்னா 3 மீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போடணும். ஓகேங்களா? இது வந்து லோ, மீடியம், ஹை ரிஸ்க்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலி வந்து 3 மீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போடணும். இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு ஒரு கண்ட்ரோல் வால்வ் இருக்கும். வால்வ்னா ஒரு வால்வுக்கு, ஒரு ஸ்ப்ரிங்க்லருக்கு ஒரு வால்வ் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்ப்ரிங்க்லர், ஒரு ஜோன், ஒரு ஃப்ளோர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கண்ட்ரோல் வால்வ் இருக்கும். அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஃபயர் வந்து அணைச்சிச்சுன்னா நம்ம அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் மேனுவல் தான். ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அது உள்ளே இருக்க தண்ணி வந்து கேப்டிவாக தான் இருக்கும். ஓகே, ப்ளம்பிங் வாட்டர்னா போயிட்டே வந்துட்டு இருக்கும், யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் இது வந்து ஒன்ஸ் இந்த தண்ணியை வந்து பைப்பில் வந்து சார்ஜ் பண்ணிட்டோன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஃபயர் வந்தால் தான் அது வந்து திரும்பி வெளில வரும். அந்த தண்ணியே வந்து பைப்பை வந்து கரோட் பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து 3 months ஒன்ஸ், டிபெண்ட்ஸ் அப் அந்த வாட்டர் குவாலிட்டி, அதோட டிடிஎஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா 3 months ஒன்ஸ் வந்து தண்ணியை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி புது வாட்டரை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகே, நல்ல வாட்டர் இருக்குன்னா 6 months, இல்லை எனக்கு பர்ஃபெக்டான வாட்டர் இருக்குதுன்னா 1 yearக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அப்போ தான் அந்த பைப் லைன் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வரும். சம்டைம்ஸ் வந்து பில்டிங்கில் பெயிண்ட் அடிக்கும் போது ஸ்ப்ரிங்க்லர் பல்பையும் சேர்த்து அடிச்சிருவாங்க. அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த பெயிண்ட் அடிச்சதுன்னா அந்த ஹீட்டு போய் அந்த பல்புக்குள்ளே வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அப்போ ஃபயர் வந்து பெருசாகிடும். அதனால் அந்த மாதிரி பாயிண்டெல்லாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு அதை சரி பண்ணிடணும். ஸோ ஓவரால் இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். பேக் அண்ட் ஆப்ரேஷன் எதுவுமே சொல்லலை. லைக் இன்ஜின் பைப் லைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். We will see you in the next safety content. Thank you. Bye bye.